வணக்கம். ஒரு தேசத்தின் மன்னனது கடமை, ஒரு தேசத்தை ஆளுகின்ற மன்னனது கடமை மக்களை வாழ்விப்பதற்காக வேண்டி அறநெறியிலும் அன்பு நெறியிலும் செல்ல வேண்டியது என்றாலும், அந்த மக்களுக்கே ஆபத்து வரும் பொழுது அந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்களை கண்டிப்பதும் மன்னனுடைய கடமையாகிறது. மக்களை அச்சுறுத்த வருகின்ற, மக்களை துன்புறுத்த வருகின்ற தீய சக்திகளை அவன் வேரோடு களைந்து எடுப்பதும் அவனுடைய கடமையாகிறது. அது மன்னனுடைய தலையாய கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வள்ளுவரும் அதைத்தான் கூறுகிறார். கொலையில் கொடியாரை வேறொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். ஒரு விவசாயி இருக்கிறான், பயிரை நன்றாக விளைவிக்க வேண்டுமல்லவா? பயிரை நன்றாக விளைவிக்க வேண்டும் என்றால் அந்த பயிருக்கு இடையூறாக இருக்கக்கூடிய களைகளை எல்லாம் அறுத்து எரிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பயிர் செழித்து வளரும். அதே போல கொலை செய்ய தயங்காத கொடியவர்களை, உயிருக்கு அஞ்சாத பாவிகளை, உயிருக்கு நோய் செய்பவர்களை, உயிரிலிருந்து இரத்தம் சிந்த வைப்பவர்களை, அத்தகைய தீயவர்களை இனம் கண்டறிந்து அவர்களை கொன்று தவிர்ப்பதும் மக்களை காப்பவருடைய மன்னனுடைய கடமையாகிறது. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். அப்படிப்பட்ட மன்னன் ஒரு தேசத்திற்கு வாய்க்குமேயானால் அவன் குடிமக்கள் என்றட்டும் தலை நிமிர்ந்து வாழலாம் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். அத்தகைய மன்னர்கள் வாய்க்கப்பட்ட தேசத்தில் உள்ள குடிமக்கள் அந்த மன்னனை போற்றி வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களை அந்த மன்னர்கள் செய்யும் பொழுது அந்த தேசத்தினுடைய மன்னர்களுக்கு அந்த மக்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவ பேராசனுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று சொல்கிறார். திருமந்திரம் என்ன சொல்கிறது? கொல்லென்று குத்தென்று கூறிய மாக்களை, கொல்லென்று குத்தென்று கூறிய மாக்களை, அவங்களெல்லாம் மாக்கள் விலங்குகள் என்று சொல்கிறார். கொல்லென்று குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலிக்கயிற்றால் கட்டி செல்லிடு நில்லிடு என்று தீவாய் நரகிடை நில்லிடு என்று நிறுத்துவர் தாமே. உயிரினங்களை கொல்லக்கூடிய, குத்தக்கூடிய, கொடும்பாவதாக செயல்களை செய்யக்கூடிய அந்த மாக்களாகிய மாபாதக செயல்களை செய்பவர்களை இன்றையனும் ஒரு நாள் அந்த யமதர்மன் வல்லடிக்காரராகிய ஒரு உருவத்தில் வந்து அவர்களை பிடித்து சென்று இழுத்து சென்று தீவாய் நரகத்தில் போட்டு விடுவார் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. ஆக இத்தகைய செயல்களை எல்லாம் செய்து மக்களை காப்பாற்றுகின்ற மன்னர்களையும் சக்திகளையும் அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கக்கூடியவர்களையும் தேசத்தில் உள்ளவர்கள் அன்பு செய்து பாராட்டி அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு பாடல்களும் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். வள்ளுவ பேராசன் வழியில் மக்களுக்கு துன்புறுத்தக்கூடிய மாக்களை கொன்று குவிப்பது தவறாகாது, அது ஒரு மன்னனுடைய கடமை என்பதும் கூட என்பதுதான் வள்ளுவ பேராசன் கூறுகிறார். திருமந்திரமும் மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அந்த மாக்களை வல்லடிக்காரராகி யமதர்மன் ஏதேனும் ஒரு உருவத்தில் வந்து அவர்களை பிடித்து இழுத்து சென்று தீவாய் நரகத்தில் போடுவார் என்பதுதான் திருமந்திரம் சொல்லுகிறது. கொல்லென்று குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலிக்கயிற்றால் கட்டி செல்லிடு நில்லிடு என்று தீவாய் நரகத்திலே நில்லிடு என்று நிறுத்துவர் தாமே. ஆக இத்தகைய செயல்களை செய்யும் பொழுது அத்தகைய செயல்களை செய்யக்கூடிய மன்னனை நாம் மனதார பாராட்ட வேண்டும், அவருக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவ பேராசனும் திருமூலரும் சொல்லக்கூடிய வழியாக இருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.